இஸ்ரேலும் அமெரிக்காவும் நினைச்ச மாதிரி இந்த யுத்தம் சீக்கிரத்துல முடிவுக்கு வராது. ஈரானோட ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி இப்ப ஒட்டுமொத்த போரையே பல மாதங்களுக்கு இழுத்தடிக்க போகுது என்று ஒரு பகீர் ஆய்வு இப்ப வெளியாகியிருக்கு உறவுகளே. வணக்கம் உறவுகளே. மத்திய கிழக்கோட யுத்தம் இப்ப எந்த கட்டத்துல இருக்கு? உண்மையாவே இதுல யாரு ஜெயிக்க போறாங்க என்றத பத்தி பலரும் பலவிதமா பேசிக்கிட்டே இருக்காங்க. இஸ்ரேல் என்ன சொல்லுதுண்டா, நாங்க ஈரானோடு ஏவுகணைகளை அழிச்சிட்டோம், அவங்களோட தளங்களை சிதைச்சிட்டோம் என்று ரொம்ப பெருமையா மாறுதட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனா உண்மையில களத்துல நடக்கிறது வேற என்றத சிகாகோ பல்கலைக்கழகத்தோட பிரபல அரசியல் விஞ்ஞானி ராபர்ட் பேப் இப்ப தன்னோட மிக ஆழமான ஒரு ஆய்வினூடா வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கார். பாருங்க உறவுகளே, ராபர்ட் பேப் வெளியிட்டிருக்கிற இந்த ஆய்வறிக்கை இப்ப அமெரிக்க பெண்டுகனையே ஒரு நிமிஷம் உறைஞ்சு போக வச்சிருக்கு. அவர் என்ன சொல்லுறாருண்டா, இந்த யுத்தத்துல அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு பெரிய விரிவாக்க பொறிக்குள்ள அப்படியே மாட்டிக்கிட்டாங்க என்று ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். அதாவது இந்த யுத்தத்துல குண்டுகளை போட்டு சீக்கிரமா ஈரானை அழிச்சு வெற்றி பெற்றிடலாம் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் தப்பு கணக்கு போட்டுட்டாங்க என்றதுதான் ராபர்ட் பேப்போட ஆணித்தரமான வாதம். ராபர்ட் பேப் இதுக்கு முன்னாடி நடந்த யுத்தங்களை வச்சு ஒரு பெரிய உதாரணத்தை சொல்லுறார். எப்பவுமே துல்லியமான குண்டுகள் விழத் தொடங்குறப்ப அங்க அரசியல் ரீதியான நிலைப்பாடுகள் முற்றாக மாறிடும் என்று அவர் சுட்டிக்காட்டுறார். இதுக்கு முன்னாடி வியட்நாம் யுத்தத்திலையும் கொசோவோ யுத்தத்திலையும் என்ன நடந்ததோ அதேதான் இப்ப ஈரானிலையும் நடந்துகிட்டே இருக்கு. அதாவது குண்டு விழ விழ ஈரானிய மக்கள் தங்களோட அரசாங்கத்துக்கு இன்னும் அதிகமா ஆதரவு கொடுக்க தொடங்குவாங்க என்றதுதான் இந்த ஆய்வோட சாராம்சம். இதுல ரொம்ப முக்கியமான விடயம் என்னவென்றால், ஈரானோட தாக்குதல் வியூகம் பத்தி ராபர்ட் பேப் கொடுத்திருக்கிற அந்த ரிப்போர்ட் தான். ஈரான் அடி வாங்கின உடனே கோபத்துல தங்களோட முழு பலத்தையும் பாவிச்சு கண்மூடித்தனமா பதிலடி கொடுக்கல. மாறாக ரொம்ப நிதானமா அளந்து கொடுக்கிற ஒரு பதிலடியத்தான் ஈரான் இப்ப கையாண்டுகிட்டே இருக்கு. இதத்தான் ராபர்ட் பேப் என்ன சொல்லுறாருண்டா, ஈரான் இப்ப ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமான வியூகத்தை, ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜிய பாவிக்குது. நான் அவங்களுக்கு 10க்கு 10 மார்க்ஸ் கொடுக்க மாட்டேன், ஆனா கண்டிப்பா அவங்களோட இந்த தந்திரத்துக்கு 10க்கு 7 மார்க்ஸ் கொடுப்பேன் என்று அவர் ரொம்ப ஆச்சரியமா சொல்லியிருக்கார். உறவுகளே, இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இஸ்ரேல் ஒவ்வொரு நாளும் ஊடகங்கள்ல வந்து, நாங்க இத்தனை ஈரானிய ட்ரோன்களை அழிச்சிட்டோம், இத்தனை ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்திட்டோம் என்று சொல்றாங்க தானே. அத ராபர்ட் பேப் முற்றாக மறுக்கிறார். எத்தனை ஏவுகணைகளை அழிச்சோம் என்றது இங்க கணக்கில்ல. அது ரொம்ப தவறான ஒரு அளவுகோல். முழுமையான அரசியல் மற்றும் போர் வியூகத்தை பார்த்தால் ஈரான் தான் ரொம்ப தெளிவா காய்களை நகர்த்துது என்று அவர் அடிச்சு சொல்லுறார். இதோட விளைவு என்ன தெரியுமோ? ஈரான் பாவிக்கிற இந்த ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி காரணமா இந்த யுத்தம் இப்ப சீக்கிரம் முடியாது. இது இன்னும் பல மாதங்களுக்கு அப்படியே இழுத்துக்கிட்டு போகும் என்று ராபர்ட் பேப் தன்னோட ஆய்வுல ரொம்ப கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கார். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த யுத்தம் ஒரு முடிவில்லாத இருட்டறையா மாறப்போகுது என்றதுதான் இப்ப இருக்கிற கள யதார்த்தம். உறவுகளே, அரசியல் விஞ்ஞானி ராபர்ட் பேப் கூறுவது போன்று இஸ்ரேலின் ஏவுகணை அழிப்பு தந்திரங்களை முறியடித்து ஈரான் தனது ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி மூலம் இந்த போரில் வெற்றி பெறுமா? அல்லது பல மாதங்கள் நீடிக்கும் இந்த போர் ஈரானுக்கே ஆபத்தாக முடியுமா? உங்களது ஆழமான அரசியல் பார்வையை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இணையத்தால் இணைவோம், இந்த யுகத்தை வெல்வோம். உடனுக்குடன் செய்திகளை முதலில் தமிழில் நாங்கள்தான் கொடுக்கிறோம். எமது டியூப் தமிழ் 24/7 பக்கத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.